தமிழகம் முழுவதும் அஇஅதிமுகவின் மகத்தான வெற்றியை கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். செய்யார் தொகுதியில் போட்டியிட்ட கழக வேட்பாளர் திரு தூசி கே மோகன் 77,766 வாக்குகள் பெற்றார். இவர் திமுக வேட்பாளரை விட 8,527 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். ஆரணி தொகுதியில் வெற்றி பெற்ற கழக வேட்பாளர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் 94,074 வாக்குகள் பெற்றார். இவர் திமுக வேட்பாளரை விட 7,327 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். கழக நிர்வாகிகள் வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். கலசப்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் திரு வி பன்னீர்செல்வம் 84,394 வாக்குகள் பெற்றார். இவர் காங்கிரஸ் வேட்பாளரை விட 26,414 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். கரூர் தொகுதி வேட்பாளர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் 81,495 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். கிருஷ்ணராயபுரம் தொகுதி கழக வேட்பாளர் திருமதி எம். கீதா 83,977 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். விழுப்புரம் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு சி வி சண்முகம் 69,421 வாக்குகள் பெற்றார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளரை விட 22,291 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். உளுந்தூர்பேட்டை அஇஅதிமுக வேட்பாளர் திரு குமரகுரு 81,973 வாக்குகள் பெற்றார். இவர் திமுக வேட்பாளரை விட 4,164 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். கழக வெற்றியினை தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கள்ளக்குறிச்சி கழக வேட்பாளர் திரு அ. பிரபு 90,108 வாக்குகள் பெற்றார். இவர் திமுக வேட்பாளரை விட 4,104 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். கோபிச்செட்டிப்பாளையம் அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே. செங்கோட்டையன் 96,177 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளரை 11,223 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கொண்டார். பவானிசாகர் தொகுதி கழக வேட்பாளர் திரு எஸ். ஈஸ்வரன் திமுக வேட்பாளரை விட 13,011 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு கே. எஸ். தென்னரசு 64,879 வாக்குகள் பெற்று திமுக கூட்டணி வேட்பாளரை 7,794 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். ஈரோடு மேற்கு தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே. வி. ராமலிங்கம் 82,297 வாக்குகள் பெற்றார். இவர் திமுக வேட்பாளரை விட 4,906 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். மொடக்குறிச்சி தொகுதி கழக வேட்பாளர் திரு வி. பி. சிவசுப்பிரமணி 77,067 வாக்குகள் பெற்றார். திமுக வேட்பாளரை விட 2,222 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆர். காமராஜ் திமுக வேட்பாளரை விட 21,347 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். மேட்டுப்பாளையம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஓ. கே. சின்ராஜ் 86,978 வாக்குகள் பெற்றார். திமுக வேட்பாளரை 15,963 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கொண்டார். கோவை வடக்கு தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு பி. ஆர். ஜி. அருண்குமார் 77,540 வாக்குகள் பெற்றார். இவருக்கு அடுத்து வந்த திமுக வேட்பாளரை விட 7,936 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். சூலூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு கனகராஜ் 98,916 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். தொண்டாமுத்தூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு எஸ். பி. வேலுமணி 1,07,382 வாக்குகள் பெற்றார். இவருக்கு அடுத்து வந்த மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளரை விட 60,943 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். பொள்ளாச்சி தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் 77,720 வாக்குகள் பெற்றார். திமுக வேட்பாளரை விட 14,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். பர்கூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு சி. வி. ராஜேந்திரன் 80,650 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். ஓசூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு பி. பாலகிருஷ்ண ரெட்டி 64,240 வாக்குகள் பெற்றார். இவருக்கு அடுத்து வந்த காங்கிரஸ் வேட்பாளரை விட 23,626 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார்.
தமிழகம் முழுவதும் அஇஅதிமுகவின் மகத்தான வெற்றியினை கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடி மகிழ்ந்தனர்.